தினமொரு வசனம். லேவிய ராகமம் 11வது அதிகாரம் வசனம் 44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. விளக்கம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருப்பீர்களாக. இதை காட்டிலும் கடினமான ஒரு கட்டளை உண்டா? ஒருவேளை இல்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தை இந்த கட்டளையை அளிக்கிறது. ஆனால் நாம் தேவனைப் போல பரிசுத்தமாக முடியுமா? நாம் இயேசுவை நம்முடைய இரட்சகராக விசுவாசிக்க வேண்டியதன் காரணம் நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதாகும். எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் என்று ரோமர் 3:23 நமக்கு கூறுகிறது. நாம் நம்முடைய இரட்சிப்பிற்காக கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் தேவனைப் போல பரிசுத்தமாய் இருப்பதை குறித்து நாம் எவ்வாறு சிந்திக்க முடியும்? பரிசுத்தத்தில் தேவனுக்கு நிகராக மாறுவதற்கு முயற்சிப்பது மிகவும் சிக்கலான காரியமாக தெரியும். ஆனால் நமக்குள் வாசம் செய்து நம்மை உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்மை ஒப்புவிக்கும் போது நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம். இந்த முயற்சியில் நாம் படிப்படியாக முன்னேற வேண்டும். உதாரணமாக, தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்காத காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா அல்லது சொல்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் மற்றொருவரிடம் கடினமாக பேசியிருக்கலாம் அல்லது உங்களிடம் ஒரு ரகசிய பாவம் காணப்படலாம். இன்றைக்கு அதை சரி செய்யுங்கள். தேவனிடம் அதை குறித்து பேசுங்கள். அவரிடம் மன்னிப்பை கேளுங்கள். பின்பு அவருடைய வல்லமையினால் அதை மேற்கொள்வதை நாடுங்கள். அல்லது இதை குறித்து சிந்தியுங்கள். தேவனோடு உங்கள் உறவு முறையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எந்த அளவிற்கு அவரோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அவரை போல மாறுவீர்கள். சிறிது சிறிதாக படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமற்ற நடக்கையை களைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனிடம் நெருங்குவதற்கு பிரயாசப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய சவால் இல்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை போல நடப்பதற்கு உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.